சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. இயக்குனர் பாலாவோட வணங்கான் படத்தோட அவரு படத்தை முடிச்சிட்டு ஜனவரி 10 தலையோட அந்த படம் இறங்கி மோதப் போகிறது. அருண் விஜயும் சலையும் மோதப் போகிறான் போது வேடிக்கையா தான் இருக்கிறது. அதை அருண் விஜயே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. தலை கூட எல்லாம் நமக்கு மோத முடியுமா? சரி, படம் இறங்கிவிட்டு சூழல் இறக்கித்தான் ஆகணும் என்கிற ஒரு முடிவோட தான் இந்த படம் இறங்க போகிறது. அந்த படத்தோட பார்க்கும்போது பாலா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் ரொம்ப கிளியரா எடுத்திருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு வரவேற்பு கிடைக்க போகிறது இப்படின்ட்டு அவருடைய பேட்டிகள் எல்லாம் நமக்கு பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த பாலா தன்னுடைய 25 வருஷத்துடைய விழாவை வணங்கான் இசை வெளியீட்டு விழாவாக சேர்த்து கொண்டாடினாங்க. சேர்த்து கொண்டாடி கொண்டாட்டத்துல சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அங்கே சூர்யாவும் பாலாவுக்கும் சில ஒரு தகராறு இருந்திருக்கு. வணங்கான் படத்தில இருந்து சூர்யா பிரிந்து சென்றிருக்கு. அது போக அந்த 25 வருஷ விழாவில் சூர்யாவை அழைத்திருக்கிறார். தம்பி வான்ஜெல்லி வந்திருக்கிறார். இப்படி பல சுவாரஸ்யங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. வணங்கான் மூவியோட சண்டையிட்டு சென்ற சூர்யாவை நீங்கள் தம்பி வா என்று அழைத்தவுடன் வந்தார். ஆனால் இதை போல் நிறைய நடிகர்களோட நீங்க சண்டையிட்டு இருப்பீர்கள். அதில் ஒரு சில நடிகர்களை நமக்கு சுட்டி காட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி பார்க்க நீங்கள் இதற்கு முன்னாடி உங்களுக்கு கையில் இருந்து நிறைய படங்கள் நடித்து கொண்டிருக்கும் போது இதுபோல்தான் படம் நடிக்க முடியாது என்றது சில நடிகர்கள் உங்களை விட்டு சென்றிருப்பார்கள். அவர்களை நீங்கள் மறுபடி சமாதானப்படுத்த கூடாது என்பதற்கான ஒரு நோக்கம் உங்களுடன் இருக்கிறதல்ல. வன்மம் எனக்கு இருக்கிறது என்பதை நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். அதுபோல் வன்மம் உங்களுக்கு இருக்கல், அதுதான் உங்களுடைய கேரக்டர் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. சினிமாவில் மனக்கசப்புகள் வருவது இயல்புதான். அது சினிமாவில் நிரந்தரமாகவே நடக்கிறது. அப்படி நடக்கும்போது சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் மனக்கசப்பு தான் வந்திருக்கிறது. அதை மீண்டும் இந்த விழாவில் அவர்கள் ஒற்றுமையானார்கள். ஆனால் இதை போல் பல நடிகர்களின் மனக்கசப்புகள் பாலா மீது இருந்திருக்கு. அதே போல் பாலா மீண்டும் அந்த ஒற்றுமையை எடுக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கிறது. இதை போல்தான் நமக்கு சொல்லுவோம். நிறைய நடிகர் கூட பாலாவுக்கு மனஸ்தாபம் இருந்திருக்கிறது. இதுவரை தளபதி விஜய் வைத்து கூட ஒரு படம் எடுக்கவில்லை. அஜித்தை வைத்தும் படம் எடுக்கவில்லை. ஒரு படம் எடுத்ததில் டிராப் ஆச்சு. அதுல சில பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், சில விஷயங்கள் எல்லாம் இருந்தனால்தான் அந்த படமும் வேற நடிகரை வச்சு எடுத்திருக்கிறார். அந்த நடிகர் உங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்ல விரும்பல. இருந்தாலும் இந்த பாலாவின் நடவடிக்கைகள் மேலும் வன்மத்தை இதை கக்குகிறது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறோம் என்று சொல்ல வருகிறது சினிமா வட்டாரங்கள். இதைதான் பாலா வன்மமாக இருக்கிறார். பாலாவோட 25 வருஷ விழாவில் அஜித்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த சுட்டிக்காட்டல் பாலாவுக்கு தேவையில்லை. அஜித் அவர் பாட்டுக்கு ஒதுங்கியிருக்கும் போது அஜித்தை நீங்கள் சுட்டிக்காட்டுவதில் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சினிமா வாழ்க்கை லைஃபை பார்க்கிறீர்கள். அது அவருடைய விருப்பத்துக்கு அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் மறைமுகமாக சுட்டி காட்டுவதில் யாருக்குமே தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயம் நீங்கள் அஜித்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறீர்கள் என்பது அஜித் ரசிகர்களுக்கு புரியும். இன்னும் வம்புக்கு இழுப்பார்கள் என்பது உங்களுக்கு புரியாதா? அப்படி என்று எதிர்பார்க்கும். அடுத்தது நமக்கு சந்திப்போம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் சுவாரஸ்யமாக உங்களிடம் விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு.